வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு வந்து கிறிஸ்துமஸுக்கு வந்து ரொம்ப ஃபேவரான கேக்னா ப்ளம் கேக் தாங்க. ப்ளம் கேக் செய்யறேங்க. நான் அது எப்படி செய்யறேன்றது இந்த வீடியோல பாருங்க. நான் எவ்வளவு சூப்பரா செய்யறேன் பாருங்க. வீட்ல உள்ள 4 பொருள் வச்சு தாங்க செய்யறேன். நம்ம தேவையில்லாத ஓவன்லாம் கூட தேவை கிடையாதுங்க. குக்கர்லயே தான் செஞ்சேன். நீங்க வந்து இதை எப்படி செஞ்சீங்கன்னா இந்த வீடியோல பாருங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ கண்டினியூவா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிறிஸ்மஸ் வந்து ஃபேமஸானது ப்ளம் கேக் தாங்க. அது எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 3/4 கப் வந்து சர்க்கரை சேர்க்கிறேன். அதுல வந்து 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராமுங்க. இதை வந்து அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்க, இது மாதிரி ஃபைனா அரைச்சிக்கலாங்க. கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கடாய் எடுத்துருக்கேன். உங்க வீட்டுல இருக்கிற கனமான பாத்திரம் எடுத்துங்க. அதுல வந்து நம்ம இந்த சுகரை போட்டுக்கலாம். தண்ணிலாம் ஊத்த வேணாங்க. அப்படியே வந்து நம்ம வந்து சக்கரை தண்ணியா ஆகும். நம்ம அதை பார்க்காது. இப்ப பாருங்க, நல்லா வந்து சக்கரை வந்து நல்லா உருகி வந்துடுச்சு. இப்போ வந்து ரொம்பவும் இதை வந்து கலரா வரக்கூடாது, ஏன்னா கவசப்பு வந்துடும். அதனால என்ன பண்ணலாம், இப்ப நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு 1/2 டம்ளர் வந்து பச்சை தண்ணி ஊத்திக்கலாங்க. இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாங்க. பார்த்து ஊத்துங்க, இது மேல போடும். இப்ப பாருங்க, இந்த கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கரண்டி வந்து காஞ்ச திராட்சை, டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஒரு கரண்டி, கருப்பு திராட்சை ஒரு கரண்டி, பாதாம் வந்து ஒரு கரண்டி. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி கலரி விட்டுக்குவாங்க. அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா சாஃப்டா ஆகும். இப்ப பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம். நம்ம வந்து ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. குக்கர் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க ஒரு 10 நிமிஷம். நம்ம இதை வந்து கேஸ்கெட் எல்லாம் போட தேவையில்ல, விசிலும் போட தேவையில்ல. அப்படியே வந்து நம்ம அப்படியே வந்து மூடி வச்சுக்கலாம். மூடி ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க அப்படியே. இப்ப பாருங்க, நல்லா இது ஆறிடுச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம 2 முட்டை போட்டுக்கலாம். நான் நாட்டுக்கோழி முட்டை தான் போடுறேன். நீங்க நார்மல் முட்டை கூட போட்டுக்கலாம். இப்போ மைதா மாவு வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். அது போட்டுக்கலாங்க. கோதுமை மாவு கூட செய்யலாம். நாங்க மைதா மாவுல செய்வோம். மைதா மாவுல செஞ்சா நல்லா இருக்கும். அப்புறம் வந்து 1/2 கப் எண்ணெய், எஸ்விஎஸ் ஆயில் ஊத்திக்கிறேங்க. பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன், கப்பு சர்க்கரை எடுத்து நான் அரைச்சி வச்சிருக்கேங்க. அந்த 1/2 கப்பு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி 3/4 கப்பு போட்டேன். இப்போ இதெல்லாம் கலரிக்கலாம் நல்லா. இப்போ வந்து வெனிலா எசன்ஸ் வந்து 1 ஸ்பூன் ஊத்திக்கலாங்க. இது வந்து முட்டை வாசல்லாம் இல்லாம இருக்கும், அது ஊத்திக்கலாம். அப்புறம் வந்து நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் பால் வச்சிருக்கேன், அது ஊத்திக்கலாம். இது வந்து பால் வந்து காசுல பச்சை பால் தான் ஊற்றணும். அதுவும் சில்லுன்னு இருக்கக்கூடாது. நார்மலாவே வாங்கி அந்த பால் அப்படியே ஊற்றி நான் செய்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா கலக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா கலக்கிட்டேன். இந்த கரெக்டான பதம் தான், தண்ணி இது மாதிரி தான் இருக்கணும். நம்ம என்ன பண்ணலாம், நல்லா கலக்கி விட்டுடலாம். ஒரே பக்கமா கலருங்க, திருப்பிலாம் கலராதீங்க, நல்லா இருக்காது. அதனால ஒரே பக்கமா கலருங்க. இப்போ குக்கர் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரீ ஹீட் ஆயிடுச்சுங்க. நான் என்ன பண்ணுவேன், இந்த ஆகுது வைக்கிறேங்க. நான் எங்க வீட்டுல வந்து அந்த இது இல்லை, அது வச்சிடறேங்க. இப்போ பாருங்க, நான் இந்த மாதிரி கேக் மாவு வந்து ரெடி பண்ணிக்கினேன். அது ஒரே சைடா கலருங்க, ஆப்போசிட் சைட்லாம் செய்யக்கூடாது. ஒரே சைடா கலர் இது பண்ணுங்க. இப்போ வந்து எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், பட்டர் தடவி அதுல வந்து நான் கோதுமை மாவு லைட்டா தூவி வச்சுக்கிறேங்க. இதில் தாங்க நம்ம ஊத்த போறோம். இப்ப பாருங்க, நான் இந்த பாத்திரத்துல மாத்திக்கிறேன். இதை நம்ம நல்லா கட்டிக்கலாங்க. கட்டிட்டு நல்லா ஹேர் வெளியே போகிற மாதிரி மூடிடலாங்க. ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது மாதிரி நட்ஸு வந்து டூட்டி ஃப்ரூட்ஸு அதெல்லாம் இப்பயே போட்டுக்கலாங்க. மூடி வச்சுக்கலாங்க. இன்னும் ஒரு 1/2 hour மேலே வைக்கலாங்க. நல்லா வெந்திருக்கு. நம்ம இதை வந்து ஒரு 1/2 hour வந்து நம்ம வந்து ஆற வச்சிடலாங்க. வெளியே எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணி வேற தட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ நல்லா 1/2 hour நல்லா ஆற வச்சுட்டேங்க. ஆற வச்சுட்டு இது மாதிரி கத்தி எடுத்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு எவ்வளோ சூப்பராக வந்துக்குது பாருங்க. நான் பட்டர் ஷீட்லாம் கூட எதுவுமே போடலங்க. எவ்வளோ அழகாக சாஃப்டாக வந்துக்குது பாருங்க. கேக்கு எவ்வளோ ஸ்பான்ச்சா இருக்கு பாருங்க.
வீட்ல இருக்கிற 4 பொருள வச்சு தாங்க நான் செஞ்சேன். ஓவன்லாம் கூட தேவை கிடையாதுங்க. குக்கர்ல வச்சு தாங்க செஞ்சேன். நீங்களும் இது மாரி செஞ்சு பாருங்க கிறிஸ்துமஸ்க்கு. செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கு குடுங்க. எங்க வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.